கிருபானந்த வாரியார் வந்து கிரிக்கெட் கமெண்டேட்டரா இருக்காரு. எப்படி இருக்கும்னு பாருங்க. இது அரைவாறு வந்த பந்து, ஆப்ஷனில் வந்த பந்து, கலியிலே கலாஷ்கர், இந்த பக்கம் சச்சின் டெண்டுல்கர், அந்த பக்கம் ஸ்லிப்ல 4 பொடிப்பை நிற்கிறாங்க. யாருன்னே தெரியல, எட்டிதான் பார்க்கணும். பாருங்க, இப்ப பால் வந்து ரொம்ப வேகமா வந்துருக்கு. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், எம்பெருமான் சொல்றேன், இது பாலே அல்ல, பள்ளிமலை லட்டுங்கிறேன். பாருங்க, இப்ப பால் வந்து ரொம்ப பவுன்ஸரா வந்துருக்கு. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், சிக்ஸர் அடித்து வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் சிங்கிளோடைய ஷாவர். ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட். என்ன ஆச்சு? குழந்தை அழுகுது. எட்டி மூஞ்சி மேல மிதி. நீ குழந்தையா இருக்கச்சா நான் அப்படித்தான் மிதிச்சேன். என்ன ஆச்சு? குழந்தை அழுகுது. வாய் வாய் உத. நீ குழந்தையா இருக்கச்சா நான் அப்படித்தான் உதைச்சேன். என்ன ஆச்சு? குழந்தை அழுகுது. கணப்பாறை எடுத்து தொண்டை மேல குத்து. நீ குழந்தையா இருக்கச்சா நான் அப்படித்தான் குத்துறேன். அறுவடையாக உங்களுக்கு மிமிக்ரி இதோட விட்டுறேன். சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணி காமிக்கிறேன். இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சிச்சுவேஷன் இருந்தா எப்படி இருக்கும், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் புறப்படும் போது எப்படி இருக்கும், போயிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றத பண்ணி காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கண்ணை மூடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி எல்லாரும் ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல ஒரு நடுவில் ஒரு சிச்சுவேஷன் வரும். அவங்க வந்து ஜுராசிக் பார்க்கு போய் டைனாசரை பார்க்க தான் போயிருப்பாங்க. ஆனா அங்க வந்து டைனாசர் வெளியே வந்து அவங்களை அட்டாக் பண்ண வந்து அவங்க தப்பிச்சு ஓடுவாங்க. அந்த பர்டிகுலர் சீன் வந்து ஒரு 24 கம்ப்யூட்டர்ஸ் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வாயில பண்ணி காமிக்கிறேன். Thank you.